மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி இளைய சமுதாயத்தினருக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும், குறிப்பாக கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதை எங்களுக்கு அறிவுறுத்தினார்கள். முதலில் எந்த பல்கலைக்கழகத்திற்கு எடுத்து செல்வது என்று நாங்கள் சிந்தித்தோம். ஆக முதலில் இது வெற்றிகரமாக நடக்க வேண்டும், மிகவும் பலமாக, ஒரு ஆயுதத்தை போல நம் கையில் பலம் இருக்க வேண்டும். அப்படி முதலில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பல்கலைக்கழகம் வேல்ஸ் பல்கலைக்கழகமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்தோம். வேலுண்டு வினையில்லை என்று சொல்வார்கள், துள்ளி வருகிறது வெற்றி வேல் என்று சொல்வார்கள். ஆக இந்த வேல்ஸ் பல்கலைக்கழகம் இங்கு நாங்கள் ஆரம்பிக்கின்ற இந்த நிகழ்வு நிச்சயமாக ஒரே நாடு ஒரே தேர்தலாக மாறி இங்கே நீங்கள் போட்ட விதை வருங்காலத்தில் பலமான இந்தியாவை உருவாக்குவதற்கு நீங்கள் அடித்தளமாக இருக்கிறீர்கள், இருக்க போகிறீர்கள் என்ற வகையில் இங்கே அமர்ந்திருக்கும் தங்கைகளுக்கும் தம்பிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்து, நிச்சயமாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இங்கே ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் பேச போகிறார்கள். ஆனால் இது ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்க வேண்டும் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. இது நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் தேர்தலை சந்திச்சு கொண்டே இருக்கிறோம். ஆனா தேர்தல், நான் ஒரு கவிதை படித்தேன், ஒரு அப்பா பையன் கேட்கிறான், அப்பா தேர்தல்னா என்னப்பா? நம்மை அவர்கள் ஏமாற்றுவதற்கு நாமே கொடுக்கும் லைசன்ஸ் தான் மகனே தேர்தல் அப்படின்னு. ஆக அப்படி ஏமாற்றப்படாமல் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நானும் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவதான். அண்ணன் அர்ஜுனமூர்த்தி சொன்ன மாதிரி மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக இருந்துவிட்டு அதற்கு பின்பு நான் அரசியலுக்கு வந்து ஆளுநராகி மறுபடியும் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். அதனால எப்பவுமே மாணவ செல்வங்களின் மனதில் ஒன்றை விதைத்தால் அது நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இன்னொன்றையும் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, முதல் பெஞ்ச் மாணவர்களை விட கடைசி பெஞ்ச் மாணவர்களின் மனதில் அது இன்னும் அதிகமாக, ஏன்னா அறிவாளிகள் அழகா உட்கார்ந்து இருப்பாங்க. ஆக மாணவர்கள் மத்தியில் இதை பதித்தால் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி. எந்த அரசியலும் கிடையாது. பொதுமக்களுக்கு வேண்டியது அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஏனென்றால் பொதுமக்கள் வறுமை இல்லாமல் இருக்க வேண்டும், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், உண்ண உணவு, உடுக்க உடை, செய்ய தொழில், கற்க கல்வி, இருக்க வீடு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அப்படி என்றால் தொடர்ந்து அரசாங்கம் நடைபெற வேண்டும், எந்தவித பாகுபாடும் இல்லாமல் நடைபெற வேண்டும். வெற்றியாளர்கள் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். இவர்களுக்கு யாரு நல்லது செய்வார்களோ அவர்கள் வெற்றி பெற வேண்டும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் அரசியல்வாதிகளை பற்றி நான் சொல்வதில்லை, ஆனால் அரசியலில் உங்களுக்கு யார் நல்லது செய்வார்களோ அவர்களை நீங்கள் நோக்கி செல்ல வேண்டும். இப்போ அண்ணன் வந்து என்னை பற்றி அறிமுகப்படுத்தினாங்க. நான் டாக்டரா இருந்தேன், அதுக்கப்புறம் அரசியல்வாதியான ஒரு தம்பி வந்து ஒரு அரசியல்வாதிகிட்ட கேட்கிறாரு, ஐயா எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னு. அதுக்கு அந்த அரசியல்வாதி சொல்றாரு, எனக்கு வேலை கிடைக்கலனாலும் நானே அரசியல்வாதி ஆனேன்னு சொல்றாரு. ஆக அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் இந்த நாட்டிற்கு வரக்கூடாது. நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்று, நல்லது செய்ய வேண்டும் என்று அரசியல்வாதிகள் வர வேண்டும். ஆக அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் வரும்பொழுதுதான் நமக்கு நல்லது நடக்கும். ஆக அப்படிப்பட்டவர்கள் எப்படி வர முடியும்? வெற்றி பெற வேண்டும், அவர்கள் அதிக பணம் செலவழிக்க கூடாது, அதே நேரத்தில் அவர்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டும். நாம் இப்ப பார்க்கிறோம், எப்பாச்சும் ஒரு தேர்தல், இடைத்தேர்தல் அதிகமா வந்துட்டு இருக்கு. இடைத்தேர்தல் இப்ப நான் அடிக்கடி சும்மா ஜோக்குக்கு சொல்லுவேன், முதல்ல நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ வாழ வேண்டும் என்று மக்கள் நினைப்பார்கள். ஆனா இப்போ எங்களோட தொகுதியில் இடைத்தேர்தல் வராதா, இடைத்தேர்தல் வந்தா எங்களுக்கு காசு கிடைக்காதா, எங்களுக்கு கிஃப்ட் கிடைக்காதா நினைக்கிற அளவிற்கு மக்கள் நினைக்கிற அளவிற்கு இடைத்தேர்தல் மோசமாகிவிட்டது. இடைத்தேர்தல் வந்தால் அதிக லாபம் கிடைக்கின்ற சூழ்நிலை வந்துவிட்டது.
ஆனால் எந்த தேர்தலும் இடையில் வராமல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று இருந்தால் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் தேர்தல் வரும், அதற்கன்மை இருக்கும். அப்போ நமக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கும் என்பதை வைத்து நான் அனுபவம் ராஜீவ் சந்திரசேகர்ஜி as a young child I have experienced this one nation one election because my father was contesting as MLA and the Congress leader S.V. Vinayagam, famous lawyer, he was contesting as member of parliament from North Chennai. Father was contesting from Rayapuram and assembly constituency and S.V. Vinayagamurthy was the parliament. So we used to print only one poster, one campaign, one meeting, so one spending. எங்க அப்பா சட்டமன்ற உறுப்பினராக போட்டார்கள், இன்னொரு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராக போட்டி போட்டார்கள். ஆக அப்போது ஒரே போஸ்டர், ஒரே மீட்டிங், ஒரே பிரச்சாரம், எவ்வளவு செலவு மிச்சமாகுதுன்னு பாருங்க. ஆக அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று இருந்தால் அது உங்களுக்கான பணம் உங்களுக்காக கிடைக்கும், அனைவரும் பலன் பெறுவீர்கள் சொல்லி உங்களிடம் பேசியதில் எனக்கு மகிழ்ச்சி. நான் இன்று ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு நான் ஏறக்குறைய போலீஸ் 1 மணி நேரம் இருந்துட்டு கரெக்டா இந்த 1 மணி நேரத்துக்கு தான் ரிலீஸ் பண்ணாங்க. 1 மணிக்கு ரிலீஸ் பண்ண உடனே வேல் பல்கலைக்கழக மாணவர்களை பார்க்க வேண்டும் என்று ஓடோடி வந்தேன் என்பதைத்தான் நான் சொல்ல வேண்டும். 3 மணி நேரம் வெயில் விட்டு என்ன 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழித்து ரிலீஸ் பண்ணாங்க, உங்களை பார்த்திருக்க முடியாது. ஆனால் இறைவன் உங்களை பார்க்க வேண்டும் என்று பணித்திருக்கிறார். உங்களை பார்க்க வந்ததை எனக்கு இறைவனுக்கும் நான் நன்றியை சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திமுகவினர் நடத்துகிற தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு மாதிரியான கல்வி, அரசு பள்ளி மாணவர்களுக்கு வேறு மாதிரியான கல்வியா, ஈக்குவல் எஜுகேஷன் வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி கையெழுத்து பேர் இயக்கத்தை நடத்துகிறது. அனைத்து தமிழர்களும் இதற்கு ஆதரவு தர வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக் கொள்கிறேன்.